குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த 11th எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2 எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா தான் எழுதியதுன்னு தான் சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து அதுவும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டடாக இல்லைன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. 1 மார்க்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்விஸ்டடாக இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்டுறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷினாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்கப்போ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸில் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இதுவாக இல்லை. 90க்கு 80 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலே ஓகேவா. ரொம்ப கொஷின் பேப்பரில் இன்டீரியர் டஃப்பாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் பற்றி ஆஸ் யூஷுவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மேக்ஸிமம் கிரேஸ் மார்க் எதுவும் இல்லை. எப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ கொஷின்ஸில் மிஸ்டேக்ஸாக இல்லை இப்போ ஓகேங்களா. ஸோ மேபி அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கம்மிங் எக்ஸாம்ஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி அடுத்து வர சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ்டாக படிங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் எக்ஸாம்ஸும் நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா.